ஸோ டே 1 பார்த்துருப்பீங்க. ஸோ டே 2 டே 3 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இது பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ராக்கர் மாதிரி. நான் வந்து டைரி எழுதி வைப்பாங்கள்ல, ஸோ அந்த டைரி எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து அப்படியே வீடியோ தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டுருக்கேன். டே 2 என்ன நடந்துச்சு, பிகாஸ் ஏன் இந்த டே 2 போடலாம், நான் படிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே டைமில் வந்து என் ஃபிட்னஸ் அதில் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு 6 நாள் கண்டினியூஸாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் பிளான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஒர்க் அவுட் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் பைத்தன் படிக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஐடி ஃபீல்டு தான். ஸோ அதனால் நான் வந்து பைத்தன் எடுத்து, அதாவது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன எடுத்தால் கரெக்டாக இருக்கும் தோணுது அப்படிங்கிறத வந்து பார்த்தா பைத்தன் தான் எடுத்தால், ஏன்னா அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஏஐயில் கொஞ்சம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேங்காட்டி நான் பைத்தன் போய் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிளான் படி இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் அந்த ஒரு ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம ட்ரீம் லைஃப்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆக 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 அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது அந்த என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஃபைல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே டைமில் ஃபிட்னஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட் என்கிட்ட இருக்குன்னு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ தென் திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து தான் இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம். பட் இது மோட்டிவேஷன் அப்படியெல்லாம் இல்லை, பிகாஸ் நான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக காலேஜ் முடிஞ்சு. ஸோ இந்த காலேஜ் மட்டும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எல்லாம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் நான் வந்து நடுவில் ஒரு வேலைக்கு வேலை போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன், பெங்களூர் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேலையும் நான் விட்டுட்டேன். அது வந்து 4 LPA அந்த வேலை. பட் இருந்தாலும் அது எனக்கு என்னோடய கோர் ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து விட்டுட்டேன் அந்த வேலையை. ஸோ 4 LPA விட்டுறது என்னடா லூசுத்தனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஹோப்போடு நான் குவிட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ப்ராசஸ்குள்ளே போகலான்னு சொல்லி என்ட்ரியாக இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம், அதாவது இந்த 6 மாதம் முடித்ததுக்கப்புறம் என்ன நான் நினச்சி வச்சுருக்க விஷன் நடக்குதோ இல்லையோ, அந்த ப்ரோக்ரஸ் கண்டிப்பாக என்னை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அது 6 மாதமா 3 மாதமா எவ்வளோ நாள் தெரியாது. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ பெருசாக இந்த வீடியோவில் இல்லை, சும்மா நான் டெய்லியில் எல்லாம் எழுதி வைப்பாங்கள்ல, ஏன்னா இன்றைக்கி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். காலைல ஒரு இடத்த எழுந்திரிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுருந்தேன், கொஞ்சம் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணேன். நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து கிட்டார் வச்சுட்டு இருந்தேன். ஸோ கிட்டார் வச்சுட்டு மறுபடியும் இப்போ உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி 11 மணி எந்த டைமிங் கரெக்டாக இருக்கோ அந்த டைமிங் தூங்கிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாளையிலேருந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக என்ன ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோமோ அதை ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு, கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இந்த மாதிரி, அதாவது லேர்னிங் ஃப்ரம் ஜீரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களோட லுக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது நான் அப்படியே இந்த ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ்னால் நான் அப்படியே இதை போடுறேன். பிகாஸ் நான் அதை வந்து ஒரு டைரி ஃபார்மேட்டில் எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இந்த டே 2ல் எதுவும் பண்ணல. ஸோ டே 2ல் அதாவது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த நாள் ஒதுக்கிட்டேன். டே 3ல் கண்டினியூஸாக நான் 6 days ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கும் நாளையிலேருந்து நம்ம இந்த ஆக்சுவல் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா நடக்கணும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஓகே.